அன்பானவர்களே, இளைஞர் ஒருவர் இருந்தார். அவருக்கு குங்ஃபு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆசை. ஆனால் அவருக்கு இடது கை கிடையாது. இடது கை கிடையாததினாலே அவர் எந்த மாஸ்டரிடம் சென்று எனக்கு குங்ஃபு கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி கேட்டாலும் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கையில்லாமல் நீ எப்படி சண்டையிட முடியும் என்று சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு யாருமே முன்வரவில்லை. கடைசியிலே ஒரு குரு அவனை தன்னுடைய மாணவனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சில பயிற்சிகளை கொடுக்கின்றார். ஆரம்பகால பயிற்சிக்கு பின்பதாக சண்டையிடுவதற்கு ஒரே ஒரு யுக்தியை மாத்திரம் அவர் அந்த இளைஞருக்கு கற்றுக் கொடுக்கிறார். மீண்டும் மீண்டும் அதே யுக்தியை பயிற்சி செய்யும்படியாக அவனை கேட்டுக்கொள்கின்றார். இந்த ஒன்றை தாண்டி வேறு ஏதாவது மாஸ்டர் தனக்கு சொல்லித் தருவார் என்று அவன் ஆவலோடு கூட ஒவ்வொரு நாளும் செல்கின்றான். ஆனால் எப்போ சென்றாலும் அந்த ஒரே யுக்தியை மீண்டும் பயிற்சி செய் என்று சொல்லி அவனுக்கு சொல்லி அனுப்பிவிடுகின்றார். அது அவனுக்கு சலிப்பாக இருந்தது. ஆகையினாலே ஒரு நாள் மாஸ்டரிடம் சென்று, ஐயா, இந்த ஒரு யுக்தியை மாத்திரம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள், நான் சண்டையிடுவதற்கு இது மாத்திரம் போதுமானதா என்று கேட்டான். அவர் இது போதும், நீ மீண்டும் இதை பயிற்சி செய் என்று சொல்லி சொன்னார். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த ஒரு யுக்தியை வைத்து கொண்டு எப்படி நான் ஜெயிக்க முடியும், எப்படி நான் போட்டிகளில் பங்கு பெற முடியும் என்று சொல்லி தனக்குள்ளாக நினைத்து கொண்டான். வெகு விரைவிலே ஒரு பெரிய போட்டி ஒன்று ஆரம்பமானது. அதிலே சண்டையிடுவதற்கு இவனுடைய பெயரை மாஸ்டர் கொடுத்திருந்தான். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது, பயமாயும் இருந்தது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு யுக்தி தான். எப்படி இதிலே நாம் பங்கு பெறப்போகிறோம் என்று ஒரு அச்சத்தோடு கூட முதல் போட்டியிலே அவன் பங்கு பெற்றான். அந்த மாஸ்டர் சொல்லிக் கொடுத்திருந்த ஒரே ஒரு யுக்தியை அவன் சிறப்பாக செய்தபடினாலே அதிலே அவனுக்கு வெற்றி பெற முடிந்தது. அப்போது இந்த யுக்தி எனக்கு வெற்றி தந்தது என்று சொல்லி அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனாலும் இந்த ஒரே ஒரு யுக்தியை வைத்துக்கொண்டு எப்படி நான் மற்ற போட்டிகளிலே ஜெயிக்கப் போகிறேன் என்கின்ற அச்சமும் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆனால் தொடர்ந்து பல போட்டிகளிலே அவன் பங்கு பெற்று அந்த ஒரே ஒரு யுக்தியை அவன் செய்து காண்பித்து அந்த ஒரே ஒரு யுக்தியின் மூலமாக அவன் ஜெயிக்கவும் செய்தான். கடைசியிலே இறுதிப் போட்டி வந்தது. இறுதிப் போட்டியிலே மோதப்போவது மிகவும் ஒரு பலசாலி, பல போட்டிகளிலே பங்கு பெற்று வெற்றி பெற்றவர். அவரை குறித்த ஒரு அச்சம் இந்த இளைஞனுக்குள்ளாக உண்டானது. ஆனாலும் வேறு வழி இல்லை, இறுதிப் போட்டி வரைக்கும் வந்தாயிற்று, இனி சண்டையிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் அன்றைக்கும் சண்டைக்கு அந்த போட்டிக்கு செல்லுகின்றான். முதலிலே கொஞ்சம் தடுமாற்றம், பயம், கீழே விழுந்து விட்டான். எல்லாரும் அந்த மாஸ்டரிடம் சொன்னார்கள், அவன் ஜெயிக்க கஷ்டம், எனவே அவனை அழைத்து விடுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். மாஸ்டர் சொன்னார், இல்லை, அவன் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட திரும்பவும் அவனை அனுப்புகின்றார். அடுத்த ரவுண்ட் வந்தது. தனக்கு மாஸ்டர் கற்றுக் கொடுத்திருந்த அந்த ஒரே யுக்தியை மீண்டும் அவன் தெளிவாக சரியாக பயன்படுத்தினான். அவனுக்கு வெற்றி கிடைத்தது. அவன் சாம்பியனாக வெற்றியோடு கூட அந்த குருவை சந்திப்பதற்கு வந்தான். அப்போதான் அந்த குருவிடத்திலே கேட்டான், எப்படி இந்த ஒரே ஒரு யுக்தியை மாத்திரம் வைத்துக்கொண்டு நான் ஜெயிக்க முடிந்தது என்று கேட்கும் பொழுது, அப்போ அந்த குரு சொன்னார், இந்த ஒரே ஒரு யுக்தி தான் உனக்கு தெரியும், ஆனால் அதை மீண்டும் மீண்டும் நீ பயிற்சி செய்து அதிலே உன்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்கின்ற அளவிற்கு நீ சிறப்பாக அதை கற்றுக்கொண்டிருக்கிறாய். அது மாத்திரமல்ல, உன்னுடைய இந்த தாக்குதலிலிருந்து எதிரி தப்பிக்க வேண்டுமென்றால் அவன் உன்னுடைய இடது கையை பிடிக்க வேண்டும். உன்னுடைய இடது கையை பிடித்தால்தான் அந்த எதிரி உன்னுடைய அடியிலிருந்து தப்பிக்க முடியும். ஆனால் உனக்கு இடது கை கிடையாது. உனக்கு எது பலவீனமாக இருந்ததோ அதுவே உன்னுடைய பலமாக மாறிவிட்டது. ஆகையினால தான் நீ வெற்றி பெற்றாய் என்று அந்த குரு அந்த இளைஞருக்கு சொன்னார். அன்பானவர்களே, ஒரு பலவீனம் அது பலனாக மாறுகின்றது. சிலுவையை பற்றிய உபதேசமும் அப்படித்தான். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் சொல்லுகின்றது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது,
ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லுகின்றார். ஆம் அன்பானவர்களே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கின்றது. இன்றைக்கு லெந்து காலங்களிலே நாம் தொடர்ச்சியாக கடந்த வாரங்களிலே பில்லர்ஸ் ஆஃப் லென்ட் என்று 3 காரியங்களை சிந்தித்திருக்கிறோம். சொல்லுங்க, இதெல்லாம் ஜெபம், உபவாசம், ஈகை, தர்மம், இல்லையா? இந்த 3 காரியங்களை சிந்தித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த லெந்து காலங்களிலே நாம் கண்டிப்பாக தியானிக்க வேண்டிய ஒரு தலைப்பு சிலுவை. சிலுவை பற்றிய தியானம் இல்லாமல் லெந்து காலம் முடிவடைய முடியாது, இல்லையா? லெந்து காலம் சிறப்பாக அமைய முடியாது. எனவே சிலுவை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். சிலுவைன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள். சிலுவை என்பது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆலயத்தில் சிலுவை நாம் வைப்பது இல்லை. ஆனாலும் நமக்கு சிலுவை என்கின்ற ஒரு அடையாளம் உண்டு, இல்லையா? சிலுவை அடையாளம் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் இல்லை. ஏன் சிலுவை வைக்கவில்லை? நம்முடைய தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலே வெளிநாட்டிலிருந்து மிஷினரிகள் வந்து நமக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர்கள் வெவ்வேறு மிஷினரி ஸ்தாபனங்களிலிருந்து வருகின்றார்கள், இல்லை? இன்றைக்கி நம்ம ஐஎம்எஸ் ஊழியம் என்று சொல்லுகின்றோம், ஜிஎம்எஸ் ஊழியம் என்று சொல்லுகின்றோம், நண்பர் சுவிசேஷ ஊழியம் என்று சொல்லுகின்றோம். இப்படி நிறைய மிஷினரி ஸ்தாபனங்கள் நம்முடைய பகுதியிலிருந்து ஒருவேளை வட மாநிலங்களில் சென்று சுவிசேஷத்தை சொல்லுகின்றன. ஆண்டவருடைய பிள்ளைகளாக அநேகர் மாற்றம் பெறுகின்றார்கள். அப்படி சுவிசேஷம் சொல்லி அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் எந்த பாரம்பரியத்திலிருந்து வருகின்றோமோ அதே பாரம்பரியத்திலே அவர்களும் நடத்தப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போலத்தான் அன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக 2 பெரிய மிஷினரி ஸ்தாபனங்கள் இங்கு நம்முடைய தேசத்திற்கு வந்திருந்தது. ஒன்று சிஎம்எஸ் சபை என்று சொல்லுகின்றோம், மற்றொன்று எஸ்பிஜி சபை என்று சொல்லுகின்றோம், சர்ச் மிஷன் சொசைட்டி, அதான் சிஎம்எஸ். மற்றொன்று எஸ்பிஜி, சொசைட்டி ஃபார் ப்ரொபகேட்டிங் காஸ்பல் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுவிசேஷ ஸ்தாபனங்கள் நம்முடைய பகுதியில் வந்து ஊழியம் செய்யும் பொழுது சிஎம்எஸ் திருச்சபையை சார்ந்த மிஷினரிகள், அதாவது கண்ணன் ஜான் தாமஸ் ஐயர் போன்ற மிஷினரிகள் அவர்களுடைய பாரம்பரியப்படி சிலுவை அடையாளத்தை வைப்பது இல்லை. ஏனென்றால் சிலுவை நமக்கு அடையாளமாக இருந்தாலும் அது ஒரு விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது என்கின்ற கருத்திலே அவர்கள் உறுதியாக இருந்து சிலுவை ஒரு அடையாள பொருளாக நம் ஆலயத்திலே அவர்கள் வைத்து நம்மை பழக்கவில்லை. ஆகையினாலே அவர்கள் மூலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட திருச்சபைகளிலே சிலுவை அடையாளம் இருக்காது. மற்ற எஸ்பிஜி திருச்சபை என்று சொல்லும் பொழுது நாசரேத், இடையன்குடி, முதலூர் போன்ற திருச்சபைகளிலே சிலுவை ஆல்டரிலே இருக்கும். அது எஸ்பிஜி ட்ரெடிஷன். அப்படி கால்டுவெல் ஐயா அவர்கள் சுவிசேஷத்தை சுமந்து வந்தார்கள். அவர்களை போன்று எஸ்பிஜி மிஷன் சார்பாக ஊழியம் செய்தவர்கள் அந்த சிலுவை அடையாளத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அது ஒரு அடையாளமாக நாம் பார்க்கின்றோமே தவிர அதை விக்கிரகமாக நாம் பார்ப்பது இல்லை, இல்லையா? அது நம்முடைய புரிந்து கொள்ளுதலை பொறுத்து இருக்கின்றது. ஆகையினால் இந்த சிலுவை என்பது கிறிஸ்தவர்களை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று என்பதை நாம் மறுக்க முடியாது. மணப்பாட்டில் ஒரு கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது, திருச்சிலுவை ஆலயம் என்று சொல்லி அதற்கு பொருள். அதிலே ஒரு பெரிய மர சிலுவை இருக்கிறது, அது வளர்கிறது என்று சொல்லி மக்கள் நம்புகிறார்கள், இல்லையா? அது வீட்டிற்கு அந்த சிலுவையினுடைய ஒரு பகுதியை எடுத்து சென்றால் ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைத்து நிறைய பேர் அதை என்ன செய்கிறாங்க, உடைச்சி கொண்டு போகிறாங்க. அதனால் அதை உடைக்க முடியாத அளவிற்கு ஷீல்டு போட்டு பாதுகாத்து வைத்திருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏனென்றால் சிலுவையின் மீது மக்கள் அப்படி ஒரு நம்பிக்கை என்ன செய்திருக்கிறார்கள், வைத்திருக்கின்றார். அப்படி சிலுவை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையோடு கூட இணைந்து பயணிக்கின்ற ஒரு அனுபவம். அந்த சிலுவை பற்றிய உபதேசம் அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கின்றது. இன்றைக்கு சிலுவை என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, முதலாவது சிலுவையின் பைத்தியம். சிலுவை சிலருக்கு பைத்தியமாக தோன்றுகிறது, அன்றைக்கு அப்படித்தான் இருந்தது. ஆகையினால தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது, மக்களுக்கு போதிக்கும் பொழுது சொல்லுகின்றார். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது,
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். 23வது வசனத்திலே வாசிக்கிறோம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று வசனத்திலே குறிப்பிடுகின்றார். யூதருக்கு சிலுவை பற்றிய உபதேசமானது அல்லது சிலுவையில் மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷமானது இடறுதலாய் இருக்கிறது, ஒரு தடைக்கல்லாய் இருக்கின்றது, அது கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஏன் அவ்விதமாக சொல்லுகிறார் என்று சொன்னால், யூதர்கள் கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு கிறிஸ்து என்பவர் வருவார், மேசியா என்பவர் வருவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருந்தது. ஆதி முதல் அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் முன்னறிவிப்பாக அறிவிக்கின்றார்கள். மேசியாவின் வரவை குறித்து ஆரம்பம் முதல் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆகையினாலே மேசியா என்பவர் வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த யூதர்கள் அவர் எப்படி வரப்போகிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். சங்கீதம் 2 வாசிக்கிறோம், 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொல்லி வசனத்தில் சொல்லுகிறது. அவர் ராஜரீகம் பண்ணுகிறவராய் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட யூதர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 53வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் பாடுபடுகின்ற ஒரு மேசியாவாக, அடிக்கப்படுகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக வரவிருக்கிறார் என்கின்ற அந்த சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகையினால தான் அவர்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம், ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தவராக, சிலுவையிலே அடிக்கப்பட்டவராக, தன் ஜனங்களுக்காக தன்னை பலியாக கொடுக்கிறவராக வருகிறார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆகையினால தான் யூதர்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கிறது? பைத்தியம் போன்று தோன்றுகிறது. நீ என்னப்பா லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம். யாராவது நமக்கு பிடிக்காததை, யாராவது நமக்கு புரியாததை சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? உனக்கு அறிவு இருக்கா, நீ லூஸ் மாதிரி பேசுகிற, நீ பைத்தியமா என்று சொல்லி என்ன சொல்லுவோம். அதே போல தான் யூதர்கள் கேட்குறாங்க, எப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அவர் ராஜரீகம் பண்ணுகிறவராக வரப்போகிறார் இல்லையா, இருப்பு கோலால் அவர்களை உடைப்பார். ஒருவேளை யாரை உடைப்பார்? புறஜாதி மக்களை எல்லாம் என்ன செய்வார்? அழிக்கப் போகிறார். யூதர்களை மாத்திரம் அவர் ரட்சிக்கப் போகிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இருந்த யூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறும் மேசியாவாக, மக்களுக்காக பாடுபடப்படும் அல்லது அடிக்கப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல வருகின்றவராக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினால தான் யூதர்களுக்கு அது இடறுதலாக அல்லது பைத்தியமாக தோன்றுகின்றது. வசனத்திலே வாசிக்கிறோம், கிரேக்கர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. யார் கிரேக்கர்? யூதர் அல்லாத மற்ற இனங்கள் இல்லையா, அல்லது கிரேக்க மொழியை பேசுகிறவர்கள். யார் கிரேக்க மொழியை பேசுகிறார்? ரோமாபுரியில் உள்ளவர்கள் பேசுகிறார்கள். ரோமர்கள் நாங்கள் அதிகாரம் படைத்தவர்கள் என்று அன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருந்தவர்கள். ரோமர்களுக்கு சிலுவையின் மூலமாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குகின்ற ஒரு பழக்கம் என்ன செய்கிறது? இருக்கிறது. இயேசு மாத்திரமல்ல, அன்றைக்கு சிலுவையிலே அறையும்படிக்கு 2 கள்ளர்களையும் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரோடு கூட சிலுவையிலே அறைந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி அவர்கள் தண்டனை கொடுக்கின்ற ஒரு கருவியாக சிலுவையை பயன்படுத்துகிறார்கள். யூதர்களும் கூட மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றபடி, ஒருவேளை மரத்தில் யாராவது தண்டிக்கப்பட்டால் அவங்களாம் சபிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையிலே இருந்தவர்கள் தான். அப்போ கிரேக்கர்கள், அதாவது ரோமர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த யூதர்கள், இந்த யூதர்களில் ஒருவராக வந்த இயேசு, கழுதையின் மேலே ஏறி வந்த இந்த இயேசு, இவரா யூதருக்கு ராஜா? நாம சிலுவையில் அறைந்து கொன்ற இவரா கடவுள் என்கின்ற ஒரு கேள்வியோடு கூட இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று சொல்லி தங்கள் அதிகார வர்க்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தி அந்த சிலுவையை பற்றிய சுவிசேஷத்தை பைத்தியம் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். ஆகையினால தான் பவுலப்போஸ்தலர் சொல்லுகின்றார், சிலுவை பற்றிய உபதேசம் கிரேக்கர்களுக்கு, யூதர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். சிலுவையிலே இயேசு மரித்தார் இல்லையா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லும் பொழுது, நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி கேட்கின்ற அநேகர் இன்னும் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி தேவ சமூகத்திலே வந்து நம்மை நீதிமானாக காண்பிக்கின்ற அநேகர் உண்டு. அப்போ நான் குற்றம் செய்யவில்லை என்கின்ற உணர்வோடு கூட வந்தால்
சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கும் இப்படி தான் இருக்கும். பைத்தியமாக தான் என்ன செய்யும் இருக்கும் இல்லை. யார் நான் பாவி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே சிலுவை அடிவாரத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அவர்களுக்கு அது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றபடி அது ரட்சிப்புக்கு ஏதுவாய் நம்மை நடத்துகின்றதாய் காணப்படுகின்றது. ஆகையினால் சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். சிலுவை முதலாவது பைத்தியமாக தோன்றினது. ஆனால் இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்கின்ற காரியம் சிலுவையினுடைய வைத்தியம். சிலுவை எப்படி நமக்கு சுகம் கொடுக்கிறது, சிலுவை நமக்கு என்ன உபதேசிக்கின்றது, சிலுவை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி நாம் அதை உற்று நோக்கும் பொழுது வசனம் சொல்லுகின்றது, நாங்களோ கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சிலுவை நமக்கு ஒரு உபதேசத்தை சொல்லுகின்றது, சிலுவை நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றது. அது என்ன சொல்லுகிறது? சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் இயேசு எனக்காக மரித்தார், அவர் என் பாவங்களுக்காக இந்த சிலுவையிலே மரித்தார் என்கின்ற செய்தியை அது நமக்கு சுமந்து வருகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு சுவிசேஷம் என்பது எப்படி கிறிஸ்துவின் பிள்ளையாக மாற்றம் பெற்று ஒரு பணக்காரனாக மாறலாம், அல்லது கிறிஸ்துவின் பிள்ளையாக நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீ வியாதியிலிருந்து விடுதலை பெறலாம், நீ ஆசீர்வதிக்கப்படலாம் என்று சொல்லுகின்ற நிறைய செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். ஆனால் சிலுவை நமக்கு சொல்லுகின்ற செய்தி அதல்ல. நாம் ரட்சிக்கப்படுவதுதான் சிலுவை நமக்கு கொடுக்கின்ற ஆழமான மிக முக்கியமான செய்தி. அப்போ சிலுவை என்ன வைத்தியம் நமக்கு கொடுக்கிறது, என்ன உபதேசம் நமக்கு கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, என் பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். அவர் சிலுவையிலே மரித்ததினாலே நான் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு முக்கிய செய்தியை நமக்கு கொடுப்பதாக சிலுவையின் உபதேசமானது நமக்கு காணப்படுகின்றது. ரோமருக்கு எழுதப்பட்டிருக்கிற நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நாம் இப்போ வசனத்திலே வாசிக்க கேட்டபடி 18வது வசனத்திலே 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் என்கிறோம். அப்போ சிலுவை ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்கிறது, சுமந்து வருகிறது. சிலுவை பற்றிய உபதேசம் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு சுமந்து வருகின்றது. அது நம்மை ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்மை நடத்துகின்றது. ஏனென்றால் அந்த வார்த்தை நமக்கு கேள்வியை தருகின்றது, கேள்வி நமக்கு விசுவாசத்தை தருகிறது, விசுவாசம் நமக்கு ரட்சிப்பை தருகின்றது. அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவதாக காணப்படுகின்றது. ஆகையினால் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிலுவை சிலருக்கு பைத்தியமாக தோன்றலாம். ஆனால் விசுவாசிக்கும் நமக்கோ, ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றபடி சிலுவை நம்மை பாவ நோயிலிருந்து நம்மை சுகப்படுத்தி நம்மை சுகமாக்கும் வைத்தியராக காணப்படுகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. மூன்றாவது, சிலுவையின் சாத்தியம். சிலுவையின் பைத்தியம், சிலுவையின் வைத்தியம், சிலுவையின் சாத்தியம். சிலுவை என்ன சாதிக்கின்றது, சிலுவை என்ன பலன் கொடுக்கின்றது? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாக இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றபடி சிலுவை என்ன சாதிக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்கும் பொழுது சிலுவை ஏராளமான நன்மைகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. வசனத்திலே வாசிக்கிறோம், நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது என்று சொல்லி 18ஆம் வசனம் சொல்லுகிறது. 21ஆம் வசனத்திலே பைத்தியமாய் தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி சிலுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எது பைத்தியமாய் அவர்களுக்கு தோன்றிற்றோ அது நம்மை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. அவர்கள் பைத்தியம் சொல்றாங்க, இல்லை அதுதான் உனக்கு ரட்சிப்பு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சிலுவை குறித்து சொல்லுகின்றார். அப்போ சிலுவை நாம் உற்று நோக்கும் பொழுது சிலுவையின் அடிவாரத்திலே இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் பாவம் மன்னிப்படைந்து ரட்சிப்படைகிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றது. எபேசியர் 2:16 வாசிக்கிறோம். எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்மை ஆண்டவரோடு கூட இணைக்கும் கருவியாக, நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்குதலின் கருவியாக சிலுவையை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கொலோசையர் 2:15 வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே
வெற்றி சிறந்தார், அது ஒரு வெற்றியின் அடையாளம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் சிலுவையின் சாதனைகள், சிலுவை நமக்கு கொடுக்கின்ற நன்மைகள், சிலுவையினுடைய வல்லமைகள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலுவை என்ன சாதிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தேவபலன், நமக்கு ரட்சிக்கப்படுகின்ற கருவி, நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்குதலின் கருவி, ஆண்டவர் வெற்றியின் அடையாளமாக, வெற்றியின் சின்னமாக சிலுவை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று வாசிக்கிறோம். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏனென்றால் சிலுவையை நீங்கள் பின்பற்றினால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்திலே சிலுவை நம்மை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. நாம் சிலுவை உற்று நோக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்காக சிந்தின பாடுகள், நமக்காக சிந்தின இரத்தம் அதிலே தெரியும். என் பாவங்களுக்காக ஆண்டவர் மரித்தார், என்னை ரட்சிப்பதற்காக அவர் தன்னை பலியாக்கினார் என்கின்ற ஆழமான சத்தியத்தை சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே நாம் நம்மை தாழ்த்துவோம். சிலுவை சிலருக்கு பைத்தியமாக இருந்தது, ஆனால் அது நமக்கு வைத்தியமாக, சுகமளிக்கும் கருவியாக அது காணப்படுகின்றது. பாவ நோய் தீர்க்கும் கருவியாக அது காணப்படுகின்றது. சிலுவை சாதித்த அநேக காரியங்கள் உண்டு. அதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை நிறைவாக ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.